ஸ்டோரி வந்து அவர் 1990 அவர் விளையாட சொல்ல வந்து அங்கே ரியலான ஒரு சம்பவம் பிரச்சனை போயிட்டு இருக்கு. அது இன்ன வரைக்கும் இருக்கு ரியல் ஸ்டோரி. அந்த ரெண்டு கான்ட்ரவர்ஷியலுக்கான ஃபைட்ல இருந்து அவர் எப்படி மேலே வளர்ந்து வர்றாரு தெரியுது ப்ரோ. ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்குன்னு சொல்லியிருந்தாரு, அது நல்லாவே தெரியுது. ஒரு கபடி பிளேயரே வாழ்ந்துருக்காரு. ஒரு டேரக்டர் பண்ணுவாருன்றது ஆச்சரியமா இருக்கு. எதுலையுமே விளையாட்டுத்தனமோ ஒரு அசால்ட்டாலாம் இல்லை. ஒரு ஃப்ரேம் ஒரு செகண்ட் வந்தால் கூட அப்படி இருக்கு. இப்படி இப்போ ஒரு ஹீரோ இருக்காருன்றது அது இவரோட பையன் அப்படி அது எதுவுமே இல்லாமல் ஒரு தனி ஒரு இதுவாக இருக்காரு. டேரக்டர் தான் அதோட இது. அவர் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. அப்பா மகன் விளையாட்டு சம்பந்தமாக தான் இருக்கு. அதான் டச் பண்ணியிருக்காரு, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அவங்களுக்கு படத்தில் அந்த அளவுக்கு தெரியாது. பர்சன்டேஜ் சொல்ல முடியல. கதைகளை அது வந்து அமுக்கும் போது அதை தாண்டி எப்படி வெளியில வந்து அவங்களோட கோலை அச்சீவ் பண்றாங்க அப்படின்றத தான் இதுல காட்டியிருக்கு. ஸோ எந்த ஒரு தனிப்பட்ட நபரோட ஒரு ஒரு குறிக்கோளை நோக்கி போகும்போது ஜாதி மதம் எல்லாமே வந்து ஸோ பைசன் மூவி வந்துட்டு ரொம்ப நல்லாவே இருந்தது. மாரி செல்வம் சார் டைரக்டர் வந்து ரொம்ப நல்லாவே மூவி எடுத்திருக்காரு. ஆக்சுவலி அவரோட மூவியில் பார்த்தோன்னா ஒவ்வொரு மூவிலுமே ஒவ்வொரு எதிர்பார்ப்பு இருக்கும், ஒவ்வொரு கண்டென்ட், ஒவ்வொரு மெசேஜ் இருக்கும். இதுலேயும் அதே மாதிரி பண்ணியிருக்காரு. ஸோ இதில் ஆக்ட் பண்ண எல்லா ஆர்டிஸ்ட்டுமே வந்துட்டு ரொம்ப நல்லாவே நடிச்சிருக்காங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு ஹேண்ட் பிக்டு ஆர்டிஸ்ட் மாதிரி தான். நம்ம பசுபதி சாராக இருக்கட்டும், லால் சாராக இருக்கட்டும், அமீர் சாராக இருக்கட்டும், எல்லாருமே வந்து ரொம்ப நல்லாவே அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஹீரோ த்ருவ் விக்ரம் பற்றி சொல்லணுன்னா லைக் அவரோட மூவி அப்படின்னும் போது அவர் ஃபஸ்ட்டு நடிச்சிருந்த மூவியும் நான் பார்த்துருக்கேன். ஸோ அதில் பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு அந்த ஒரு ரிஃப்ளெக்ஷனில் தான் வந்து உட்காந்தேன். பட் இதில் வந்து அவர் நல்லாவே எஃபர்ட் போட்டிருக்காரு. ஒரு வில்லேஜ் பையனாகவே மாறி அதுக்கு என்ன வேணுமோ அந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணி அவரோட எஃபர்ட்ஸ் ஃபுல்லாகவே அந்த மூவியில் தெரியுது. ஸோ நல்லாவே நடிச்சிருக்காங்க. ஓவராலாக இந்த படத்தில் என்ன சொல்ல வராங்க? பைசன்ற ஒரு படம் என்ன ஜாதி சொல்லுதா, அரசியல் சொல்லுதா? அது எல்லாத்தையும் கடந்து அந்த ஜாதி அரசியல் எல்லாம் ஒருத்தரை வந்து அமுக்கும் போது அதை தாண்டி எப்படி வெளியில் வந்து அவங்களோட கோலை அச்சீவ் பண்ணுறாங்க அப்படின்றத தான் இதில் காட்டியிருக்கு. ஸோ எந்த ஒரு தனிப்பட்ட நபரோட ஒரு ஒரு குறிக்கோளை நோக்கி போகும்போது ஜாதி மதம் எல்லாமே வந்து தடை செய்யும். ஸோ அதை தாண்டி எப்படி வராங்க அப்படின்றத தான் இந்த படம் காட்டியிருக்கு. சூப்பராக நடிச்சிருக்காரு. அவர் வில்லேஜ் பாயா நடிக்கிறதே நல்லா இருக்கு. கண்டிப்பா நல்லா இருக்கு. படம் ஸ்லோவாலாம் எங்கேயும் இல்லைங்க. லைக் என்னென்ன எந்தெந்த சீனுக்கு என்னென்ன வேணுமோ அது கரெக்டாக வச்சிருக்காங்க. மியூசிக் நல்லா. யூடியூப் சாங்ஸ் நான் எங்கேயுமே கேட்கல. இங்கே டேரெக்டாக இங்கே தான் வந்து கேட்டேன். பேக்ரவுண்ட் மியூசிக்காகவும் இருக்கட்டும், சாங்ஸாகவும் இருக்கட்டும், டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, நல்லாவே இருந்ததுங்க. முதல் படம் சாராயம் ஒழிக்கணும்னு சொல்லிட்டு அதுலேயே வில்லத்தனை கொண்டு வந்திருப்பாரு. இதில் என்னன்னா அந்த விளையாட்டு வீரர்னா அதே பண்ணிட்டாரு. அந்த டெடிகேஷன், அந்த ரொம்ப ராவா அந்த கிரவுண்ட் ஒர்க் பண்ணி ரொம்ப டெடிகேஷன் பண்ணிட்டாரு. ரத்தம சதையை நடிச்சிருக்காரு அந்த படத்தில். ஜாதி அந்த பேசியிருக்காங்க, தொடாமல் இல்லை, அது லைட்டாக தொட்டிருக்காங்க. முழு படம் அதை பற்றினது இல்லை, விளையாட்டு பற்றினது தான். இங்கே ஜாதி படம் நினச்சிட்டு வர வேணாம், லைட்டாக தொட்டிருக்காங்க வெளியே. முழு படம் பார்த்தீங்கன்னா அந்த விளையாட்டு சம்பந்தமாக தான் இருக்குது. அதான் டச் பண்ணியிருக்காரு, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அவங்களுக்கு படத்தில் அந்த அளவுக்கு தெரியாது. பர்சன்டேஜ் வைஸ் சொல்ல முடியல. கதைகளை அது மூலியமாக தான் நடக்குது. ஆனால் வந்து படம் முழுக்க கபடி சம்மந்தப்பட்ட இருந்துச்சு. நீ படம் பார்த்தீங்கன்னா அதுதான் உங்களுக்கு மைண்டுக்கு வரும் இல்லையா? அது சாதிய படம், இவங்க சொல்கிற அந்த கோடு வரலாம் இருக்குங்களா, இந்த சாதி அது ஹிண்ட்டு அதெல்லாம் எதுவும் இருக்காது. அமீர் கேரக்டர் சூப்பராக பண்ணியிருந்தாரு. பசுபதி சார் எப்பவும் போல கலக்கிட்டாரு. ஸோ இதுக்கு துருவிக்ரமுக்கு ஒரு நேஷனல் அவார்டு கிடைச்சாலும் அதிசயம் இல்லை. அந்த அளவுக்கு துருவிக்ரம். ஆமாம். ஏன்னா அந்த அளவுக்கு நல்லா பண்ணியிருக்காரு. மாரி செல்வராஜுக்கு அவருக்கும் கிடைக்கும். ஆமாம். படம் நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. பைசன் அப்படி என்ன சொல்ல வருது? காலமாடன் இல்லை, காலமாடன் வந்து ஒரு டிஸ்கஷன் தான். ஒரு டிஸ்கஷனாக இருக்கிற ஒரு இது பார்த்தா தான் அது புரியும். டிஸ்கஷனாக ஓவராலாக இப்போ மாரி செல்வராஜோட படங்கள்லாம் ஒரு தாக்கம் இருக்கும், ஒரு வழி இருக்கும். ஸோ இந்த படத்தில் அப்படி இதுலேயும் அதுதான் இருக்குது. என்னென்னா மாரி வந்து வளர்ந்துருக்காரு. இத்தனை மேக்கிங்காக நான் சினிமாவாக சொல்கிறேன். மேக்கிங்காக இத்தனை படங்கள் இல்லாதது பைசனில் வந்து அவ்வளோ சூப்பர். அந்த பைசன் மாதிரி தான், அந்த பேரில் மாதிரி தான் அந்த படமும் அப்படி இருக்குது. எல்லாமே சூப்பராக இருக்குது. படத்தில் மியூசிக் எப்படி இருக்குது? ஆல்ரெடி நம்ம யூடியூப்ல கேட்கும்போது இல்லை, நல்லா இருந்துச்சு. சூப்பராக பண்ணியிருக்காப்புல. முக்கியமாக வந்து துருவோட ஆக்டிங் தான். இப்படி இப்போ ஒரு ஹீரோ இருக்காருன்றது அது இவரோட பையன் அப்படி அது எதுவுமே இல்லாமல் ஒரு தனி ஒரு இதுவாக இருக்கார். டேரக்டருக்கு தான் அதோட இது ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு.
படத்துல வேற என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கு? அப்பா மகன் அரசியல் அதான் அதெல்லாம் இதை பேசலாம். அதுதான் இருசாரார்கள் அப்படி போன ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து செகண்ட் ஹாஃப்ல அவங்க பேசுகிற ஒன்று இருக்குல்ல, அது ரொம்ப சூப்பராக இருந்தது. டிஸ்கஷனாகவே நல்லா இருந்தது. அப்பா மகனோட அந்த காட்சிகள் எல்லாமே நல்லா அமீர் எப்படி பண்ணியிருக்காரு? நல்லா பண்ணியிருந்தார். யாரோட கேரக்டர் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு படத்துல? எனக்கு பசுபதி தான். பசுபதி கண்ணில் அப்படி நிற்கிது. பசுபதி அப்படி நல்லா இருக்கு. சாயல்லாம் எதுவுமே இல்லை. வாழை ஒரு மாதிரி இருந்தது, கர்ணன் ஒரு மாதிரி உண்மை சம்பவத்தை பதிவு பண்ணுறாருல, நல்லா தான் பண்ணியிருக்காரு. லேக் ஏதாவது இருக்கா? நோ 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 இல்லை 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 படம் ஆரம்பிச்சதுலேருந்து லேக் இல்லை. சாங் எல்லாம் எப்படி இருந்துச்சு? ஆக்சுவலா அது சாங் எல்லாமே சூப்பர் சார். ஆமாம் ஆமாம் எல்லாமே சூப்பர். ஒவ்வொரு ஷாட்டுக்கும் மெனக்கெட்டு இருக்காரு. 5வது படத்தில் வந்து இப்படி ஒரு டைரக்டர் பண்ணுவாருன்றது ஆச்சரியமாக இருக்குது. எதுலேயுமே விளையாட்டுத்தனமோ ஒரு அசால்ட்டாலாம் இல்லை. ஒரு ஃப்ரேம் ஒரு செகண்ட் வந்தால் கூட அப்படி இருக்கு. அமீர் சார் வர்றது ஒரு பெரிய கேரக்டர் நிறைய பேர் அமீர் சார் எனக்கு ஏன் அப்படி சொல்றீங்க? அவர் ஹீரோ மாதிரி இருக்கார் சார். அவர் ஆமாம் அவர் ஃப்ரேமில் வர்றது அப்படி இருக்கு. ரொம்ப ரசிச்சு அப்படியே பார்த்துட்டு இருந்தா. அவர் சாகும்போது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. வடச்சென்னை பேட்டர்ல ஏதாவது இருக்கா? இல்லை அது வேற ஸ்டைல், இது வேற ஸ்டைல். குருவிக்ரம் எப்படி அவர் நல்லா பண்ணியிருக்காரு. ஏன்னா ஒரு முந்தைய படங்கள்லாம் கமர்ஷியலா இருக்கும். இந்த படம் ஒரு டிஃபரெண்டா நல்லா பண்ணியிருக்காரு. ரொம்ப ஆச்சரியம் தான் அவர் இந்த படத்தை ஒத்துக்கிட்டுன்னு. ஏன்னா ஏதோ சும்மா அப்படியே டூயட் பாடிட்டு அப்படியே அது மாதிரிலாம் கிடையாது. இல்லை உழைச்சி ஆகணும். ரொம்ப உழைச்சிருக்காரு. கபடி உண்மையாலுமே விளையாண்டுருக்காரு. ஆமாம் அவருடைய காஸ்டியூம்லாம் அவர் லைஃப்பில் சத்தியமாக போட்டுருக்க மாட்டார். அது மாதிரிலாம் படம் ஆரம்பித்து முடியும் வரைக்குமே அவருடைய நல்லா பண்ணியிருக்காரு. படம் எப்படி போகுது? படம் சூப்பராக இருக்குது ப்ரோ. பார்க்கலாம், ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாம் வந்து பார்க்கலாம். பொலிட்டிக்ஸ் தான் ப்ரோ. அடக்குமுறை அது சொல்ல வர நல்லாவே தெரியுது. ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடா இருக்கா? எப்படி இருக்கு? ஸ்போர்ட்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது ப்ரோ. ஸ்போர்ட்ஸ் இருக்குது. ஆனால் ஸ்போர்ட்ஸில் என்ன மாதிரிலாம் பண்ணுறாங்க ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயரை, அது கண்டிப்பாக இருக்குது ப்ரோ. பார்க்கலாம், எல்லோரும் பார்க்கலாம் ஃபேமிலி ஆடியன்ஸ். மியூசிக் அவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணி போகல ப்ரோ, ஆனால் நல்லாவே இருக்குது. சூப்பராக இருக்குது. தேட்டரில் பார்க்கும்போது நல்லா இருக்குது மியூசிக்லாம். ஏன்னா முன்னாடி படங்கள்லாம் ஒரு மாதிரி ஸ்லோவா அப்படிலாம் இருக்கும். இந்த படம் அப்படி டோட்டலா டிஃபரெண்ட். இல்லை எந்த இடத்துலையும் லாக் ஆன மாதிரி தெரியல. சீக்கிரம் போன மாதிரி எந்த இடத்துல லாக் ஆகல. நல்லா இருக்குது, நல்லாவே கனெக்ட் ஆகுது. உங்களுக்குள்ளே கனெக்ட் ஆகுது படம். குருவிக்ரம் எப்படி பண்ணிருக்காரு? தெரியுது ப்ரோ. ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்குன்னு சொல்லியிருந்தாரு. அது நல்லாவே தெரியுது. ஒரு கபடி பிளேயரே வாழ்ந்துருக்காரு. யாரோட கேரக்டர் ரொம்ப பிடிச்சி? நிறைய கேரக்டர் வருது. அவங்கள யார் கேரக்டர் உங்களுக்கு? துருவ் தான் ப்ரோ. ஃபுல்லாக துருவ் தான் வராரு. நல்லா பண்ணியிருக்காரு. அப்புறம் பசுபதி சூப்பராக பண்ணியிருக்காரு. பசுபதி கேரக்டர் நல்லா இருக்கு. அமீர்லாம் எப்படி பண்ணிருக்காரு? அமீர் நல்லா இருக்கு. அமீர் கேரக்டர் பார்க்கவே எனக்கு நல்லா இருக்கு. கொஞ்சம் வடச்சின்னு அந்த வைப்ஸ் கொடுக்கு. ஃபேமிலியா பார்க்கக்கூடிய ஒரு படமா? கண்டிப்பாக ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். இல்ல வன்முறை அதிகமா இருக்கு? வன்முறை கொஞ்சம் இடத்துல நிறையவே இருக்குது. வன்முறை கொஞ்சம் ஆக்ஷன் சீன்ஸ் கொஞ்சம் வல்கராக இருக்குது. சொல்லுங்க ப்ரோ, படம் எப்படி? படம் சூப்பராக இருந்துச்சு. ஆஸ் யூஷுவல் மாரிஸ்ராஜ் எப்படி பண்ணியிருக்காரோ அதே மாதிரி நல்ல ஒர்க்ஃபுல் ஃபிலிம். ஒர்க் ஃபார் மணி. எந்த ஒரு விதத்துலையுமே வந்து மூவி ஸ்லோவாகவே ஆகலை. நல்லா போயிட்டே தான் இருந்துச்சு. படம் வேற என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கு? ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடா இருக்கா? ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாக கபடி ஒரு அர்ஜுனா அவார்ட் பிளேயர், ஒரு ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பத்துலேருந்து ஒருத்தர் என்னென்ன சுச்சுவேஷன்லாம் ஃபேஸ் பண்ணி ஒரு அர்ஜுனா அவார்டு இந்தியா டீமுக்காக விளையாடுறான்ற ஒரு இதுதான் அவரோட ஸ்டோரி. வந்து அவர் 1990 அவர் விளையாட சொல்ல வந்து அங்கே ரியலான ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. அது இன்ன வரைக்கும் இருக்குது ரியல் ஸ்டோரி. அந்த 2 கான்ட்ரவர்ஷியலுக்கான ஃபைட்லேருந்து அவர் எப்படி மேலே வளர்ந்து வர்றாரு. படத்துல வேற துருவ் அவரோட ஆக்டிங்லாம் எப்படி? துருவோட ஆக்டிங் வந்து எந்த விதத்துலையுமே அவர் வந்து ஒரு சென்னை பையன் மாதிரியே தெரியல. சென்னையில் வளர்ந்த பையன் மாதிரியே இல்லை. ஒரு ப்ராப்பர் திருநெல்வேலி பையன் எப்படி இருப்பான் அதே மாதிரி ஸ்லாங்கு, அவரோட கபடி விளாட்றதுமே எந்த விதத்துலையுமே ஒரு காம்ப்ரமைஸே இல்லை. நல்லா ஒர்க் பண்ணியிருந்தார். ஆல்ரெடி அவர் சொல்லி இந்த மாதிரி 5 இயர்ஸ் ஒர்க் பண்ணதுக்கான அவுட்புட் இருக்குது. நல்ல ஒரு குட் பொட்டன்ஷியல் போட்டு நல்லா நடிச்சிருக்காரு. படத்துல மியூசிக் எப்படி இருக்கு? அது கேட்கவே ஒரு வைபா இருக்கு. மியூசிக் கரெக்டாக வைபாக இருக்குது. அவர் இந்தியன் மேட்ச் விளாட சொல்ல ஒரு மியூசிக்கு, அவர் வந்து ஃபஸ்ட்டு நல்ல போராடுற சொல்ல ஒரு மியூசிக், போராடி இங்கேருந்து வெளியே போகிறாரு, தமிழ்நாடு டீமுக்கு விளாட போகிறாரு. அதுக்கான எல்லா மியூசிக்குமே கரெக்டாக இருந்துச்சு. கவர் பண்ணுறதுக்கு இப்போ ஒரு படம் வந்துருக்கு தீபாவளிக்கு. இந்த படமும் யங்ஸ்டரை கவர் பண்ணி ஜாலியாக இருக்க வைக்கணும்.